எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல அடுத்த சில நாட்கள் வானிலை ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. இது ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை. என்ன நடக்க போகுது, நாம எல்லாரும் எதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கு வருவோம். என்னடா இது திடீர்னு தமிழ்நாட்டுல இவ்ளோ மழை பெய்யுதே, இதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே நேரத்துல ரெண்டு வளிமண்டல சுழற்சிகள் நம்ம பகுதியில இருக்கு. ஒன்னு மன்னார் வளைகுடா பக்கத்துல வளிமண்டலத்தோட மேலடுக்குல இருக்கு. இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலேயே கீழடுக்குல இருக்கு. இந்த ரெண்டு சுழற்சியும் ஒன்னா சேர்ந்து காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இழுத்துட்டு வரதால தான் இப்போ கனமழை குட்டி தீர்க்குது. ஓகே, அப்போ இந்த சுழற்சிகளால அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உடனடியா என்ன நிலைமைன்னு பாப்போம். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி, தமிழ்நாடு, புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதிகள்ல பெரும்பாலான இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், குறிப்பா 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அது எந்தெந்த மாவட்டங்கள்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அப்புறம் தூத்துக்குடி. இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சரி, அடுத்த 2 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. நாளைக்கு, அதாவது நவம்பர் 9ஆம் தேதி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களோட மலைப்பகுதிகள்லயும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும். ஆனா அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 10ஆம் தேதி மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையும். பரவலா லேசானதுலேருந்து மிதமான மழைதான் எதிர்பார்க்கப்படுது. இப்போ வாங்க இந்த வாரத்தோட மிக முக்கியமான வானிலை நிகழ்வுக்கு போகலாம். வரப்போற நாட்கள்ல கனமழை ரொம்பவே தீவிரமாக போகுது. நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு தேதி நவம்பர் 12. உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தான் மழையோட தீவிரம் உச்சத்தை தொடும் எதிர்பார்க்கப்படுது. அன்னைக்கு எத்தனை மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1 2 இல்ல, மொத்தம் 18 மாவட்டங்கள். இது எவ்வளவு பெரிய பரவலான ஒரு வானிலை நிகழ்வா இருக்க போகுதுன்னு இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா செக் பண்ணிக்கோங்க. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பிச்சு தெற்குல தென்காசி, திருநெல்வேலி வரைக்கும், மேற்குல நீலகிரி, கோயம்புத்தூர்லிருந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும். இது ஒரு பெரிய லிஸ்ட். இது கூடவே காரைக்கால் பகுதியிலையும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. நவம்பர் 12ஓட இந்த எச்சரிக்கை முடியல. அதுக்கு அடுத்த நாள், அதாவது நவம்பர் 13ஆம் தேதியும் கனமழை தொடரும். ஆனா சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அதோட தாக்கம் அதிகமா இருக்கும். நவம்பர் 13ஆம் தேதி அன்னிக்கே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கிற கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்கள்லயும், அதோட தெற்குல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. சரி, இப்போ நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம். நிறைய பேர் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சென்னையோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். சென்னையையும் அதோட புறநகர் பகுதிகளையும் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா காணப்படும். நகரோட சில பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை கிட்டத்தட்ட 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25லிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த வானிலை அறிக்கையோட மிக மிக முக்கியமான, நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வரோம். வங்கக்கடல்ல ஒரு புதிய அச்சுறுத்தல் உருவாகிட்டு இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்க. வானிலை மையம் 2 முக்கியமான தேதிகளை சொல்லிருக்காங்க. முதல்ல நவம்பர் 14ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அதை தொடர்ந்து நவம்பர் 19ஆம் தேதி இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்பிருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி புயலா மாறுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடலுக்கு மேல காத்தோட அழுத்தம் குறையும் போது இது உருவாகும். சுத்தி இருக்கிற அதிக அழுத்த காத்து அந்த குறைவான அழுத்தமுள்ள இடத்தை நோக்கி வேகமா சுழல ஆரம்பிக்கும். கடலோட வெப்பமோ ஈரப்பதமோ அதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா இந்த சுழற்சி இன்னும் வலுப்பெற்று தீவிரமாகி கடைசில புயலா மாறிடும். இந்த எச்சரிக்கை எவ்வளோ சீரியஸானதுன்னு புரிய வைக்க இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. இந்த அமைப்பு புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதனால தமிழ்நாட்டுல பரவலான கனமழை பெய்யும்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் இதோ. ஆக நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, நவம்பர் 12ஆம் தேதி 18 மாவட்டங்கள்ல பரவலான கனமழை வரப்போகுது. அதுக்கு தயாராயிருங்க. 2வது,
நவம்பர் 14 அப்புறம் 19ஆம் தேதிகள்ல வங்கக்கடல்ல புயல் உருவாகிறத நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். கடைசியா நம்ம மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். வங்கக்கடல்ல உருவாகப் போற இந்த அமைப்பு இந்த பருவத்தோட அடுத்த பெரிய புயலா மாறுமா? இதுக்கான பதில் நமக்கு போக போக தான் தெரியும். அதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க. ரொம்ப முக்கியமா பாதுகாப்பாருங்க.